Volkswagen Vento Highline 2017 மாடல் சிங்கிள் ஓனருங்க டீசல் வெஹிக்கிள். இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா மே 2025 வரைக்கும் இருக்குங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,65,000 கேட்குது, நெகோஷியபிளுங்க. ஃபினான்ஸ் வந்து 90% அவைல் பண்ணிக்கலாம். 2.25 ரூபா கேட்குறாங்க. பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் SXI டைட்டானியம் இது 91,000 தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைஸ் வந்து இது 3,50,000 கேட்குது, நெகோஷியபிள். பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் 2023 மாடல் சிங்கிள் ஓனருங்க. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 14,25,000 கேட்குதுங்கன்னா தாராளமாக அந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா லோன் போகலாம். ஐடி இல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 to 12 lakhs வரையும் தாராளமாக அந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஐடி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் லோனாகவே வாங்கி கொடுத்துடலாம். இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 4,25,000 கேட்குதுங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாருமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சு. ஆமாம். அப்டேட்ஸ் எப்படி வந்திருக்கு? டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்க? டோட்டல் ஸ்டாக் ஒரு 80 வண்டி இருக்குங்க. 80 வண்டி எல்லாமே இருக்கு. Volkswagen, Skoda பிராண்ட் மட்டும் தான். பார்த்து நானும் அதுதான் வந்தவொன்னே Volkswagen Skoda தான் அதிகமாக இருக்குது. ரேபிட் வென்டோல் இருந்து எல்லாமே ஸ்டார்டிங் பட்ஜெட் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் பட்ஜெட்டு 2.5 லட்ச ரூபாலேருந்தே இருக்குது. Volkswagen Polo போலவே 2.5 லட்சம் இருந்துருக்குங்களா? 2.5 லட்ச ரூபாலேருந்தே இருக்குது. ரைட். Volkswagen Vento Highline 2017 மாடல் சிங்கிள் ஓனருங்க டீசல் வெஹிக்கிள். வெறும் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 78,000 கிலோமீட்டர்ஸுங்க. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், AC 4 doors, பவர் விண்டோஸு, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும், லெதர் சீட்ஸுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 7 lakhs கேட்குறாங்க, நெகோஷியபிள். ஃபினான்ஸ் வந்து அரௌண்ட் 90% வாங்கிக்கலாங்க. த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கஸ்டமர் வந்து ஆதாரம் பேனும் அமுச்சு விட்டா போதும். கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் அதில் வந்து சிபில் செக் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. 2017க்கு சிங்கிள் ஓனர் வண்டி, அதுவும் டீசல். இது டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன். 1034 திருச்செங்கோடு ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஆமாம், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 7,15,000ங்களா? 7 லட்ச ரூபா தான் கேட்குது, நெகோஷியபிள். அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெகோஷியேட் பண்ணி. அடுத்தது Toyota Etios GD வேரியண்ட்டுங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல். 1,40,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா மே 2025 வரைக்கும் இருக்குங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் தாங்க. 2012க்கு எட்டியோஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கிடைக்கிறதுலாம் கண்டிப்பாக ரேர்னு சொல்லலாம். டீசல் வண்டி, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஈரோடு வண்டி. பொங்கு பெல்ட். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான், அந்த அலைவல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஸ்டீரிங், AC 4 doors, பவர் விண்டோஸ் வந்துடும். ப்ரைஸும் வந்து நெகோஷியபிள் தான். ஃபினான்ஸும் வந்து ஒரு 70 to 80% கிடைக்கும். Volkswagen போலோங்க. இது 1.2 ஹைலைன் 2016 மாடலுங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, செகண்ட் ஓனர், பெட்ரோல். 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,65,000 கேட்குது, நெகோஷியபிளுங்க. ஃபினான்ஸும் வந்து 90% அவைல் பண்ணிக்கலாம். இனிஷியலாக 40K 50K இருந்தால் போதும். இனிஷியலில் வந்து அது கட்டினா போதும், வண்டி எடுத்துக்கலாம். அடுத்தது ஹோண்டா சிட்டிங்க. V வேரியன்ட், டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. 2017 மாடல் சிங்கிள் ஓனர், பெட்ரோல். வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும். பவர் ஸ்டீரிங், AC, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஃபெதர் டச்சோடு வந்துடும். ஆடியோ சிஸ்டம், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வித் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். உள்ள லெதர் சீட்ஸ் வந்துடுங்க. மிரர் அட்ஜஸ்டபிள் இது எல்லாமே வந்துடும். அலாய் வீல்ஸ் வந்துடும், ABS வந்துடும், ஃபோக் லேம்ப்ஸ் வந்துடும், ரிமோட் சென்ட்ரல் லாக் வந்துடும். ப்ரைஸும் வந்து 6,65 தான் கேட்குது, நெகோஷியபிள். 2017க்கு முக்கியமாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. ப்ரைஸிங்கு பார்த்தீங்கன்னா 6,65. கிட்டத்தட்ட ஹேஷ்பேக் கார், ஒரு ஸ்விஃப்ட்டோ இல்லை பலினோ கோட் பண்ணுற ப்ரைஸில் சிங்கிள் ஓனர் வண்டி வந்துருக்கு. 90% லோன் கிடைக்கும் அதுக்கு. லோனும் வந்து 90% கிடைக்கும். 100% கிடைக்கும். கஸ்டமர் IT ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கிடைக்கும். XU500 W6 2013 சிங்கிள் ஓனருங்க. டீசல் 1.30 ஓடி இருக்குங்க. 6.5 லட்ச ரூபாய்க்கு தான் கேட்குதுங்க. 650 தான் கேட்குது, நெகோஷியபிள். அதுலேயும் இதுவும் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி. 13 சிங்கிள் ஓனர் வண்டி. இது W6. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், AC 4 doors, பவர் விண்டோஸ் வந்துடும், dual ஏர்பேக்ஸ் வந்துடும். லோன் வந்து மேக்ஸிமம் லோன் கிடைக்கும். இது வர்ணா 1.6 2013 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், செகண்ட் ஓனர், பெட்ரோலுங்க. 73,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.25 லட்ச ரூபா கேட்குறாரு, கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. 4.25. 13க்கு 2 ஓனர் வண்டி. இது 2 ஓனர் வர்ணா ஃப்ளூடிக் ஆட்டோமேட்டிக். இதுவும் கிலோமீட்டர் ஆவரேஜ் தான். 73,000 தான். ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், dual ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல்ஸ், ஃபோக் லேம்ப்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? ப்ரைஸ் வந்து 4.25 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள். 4.25. இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும்? லோன் வந்து 70% கிடைக்கும். டீசலில் பெட்ரோல் ரெண்டுமே டீசலுங்க. இது 2011 செகண்ட் ஓனர் டீசல். 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2.25 ரூபா கேட்குறாங்க. பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், SXI டைட்டானியம். இது
ஃபியூச்சர் இதில் வந்து பவர் ஸ்டீரிங், ஏசி, பவர் விண்டோஸு, டுவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். டயர்ஸும் நல்லா இருக்குது. ப்ரைஸும் நெகோஷியபிள் தான். லோக்கல் ஃபினான்ஸ் வந்து கிடைக்கும் இந்த வண்டிக்கு. 2011 ஃபிகோவே கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸிங் போயிட்டு இருக்கு. 2.5 வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வண்டியில். ஃபியஸ்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 275 கேட்குது, நெகோஷியபிள். 275 ப்ரைஸும் அதில் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். பொள்ளாச்சி வண்டி தான் இத்தனைக்கும். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 ஃபோர்ட் ஃபியஸ்டா சிங்கிள் ஓனருங்க. இது 91,000 தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைஸ் வந்து இது 3,50,000 ரூபா கேட்குது, நெகோஷியபிள். ஃபேன்சி நம்பரும் கூட. ஆமாங்க. இதுலேயும் ஆப்ஷன் பவர் ஸ்டீரிங், ஏசி, 4 doors, பவர் விண்டோஸு, டுவல் ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். 2 ஃபியஸ்டா இருக்குங்க. ஒன்று சிங்கிள் ஓனர் வண்டி, இன்னொன்று 2 ஓனர் இருக்குது. ரெண்டுமே டீசல் வண்டி தான். இதுக்கும் லோன் பண்ணி தருவோம். பேங்கிங் லோனே பண்ணி தரோம். சூப்பர். அதுக்கு வந்து பேங்கிங் லோனே பண்ணலாம். 13 கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பண்ணி தருவாங்க. ஓகே. ஸோ ஃபியஸ்டா பற்றி சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி ரொம்பவே பெட்டராக இருக்கும். செடான் கிளாஸ் ஃபியூல் எக்கானமி டெஃபினட்டாக ஒரு 20+ எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. Hyundai Venue SX 2019 மாடல், செகண்ட் ஓனர், பெட்ரோல், 71,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி. ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிளுங்க. பவர் ஸ்டீரிங், ஏசி, 4 doors, பவர் விண்டோஸு, டுவல் ஏர் பேக்ஸு, புஷ் ஸ்டார்ட் பட்டனோட வந்துடும். ப்ரைஸ் வந்து 750 கேட்குது, நெகோஷியபிள். ஃபுல் லோனே கிடைக்கும் இந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா. ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஃபுல் லோன் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எங்கே இருந்தாலும் வந்து ஆதார் பேன் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அங்கேயே டெலிவரி கூட கொடுத்துருவோம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Virtus GT ப்ளஸ். செடான்லேயே இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளுங்க. பவர்ஃபுல்லான வெஹிக்கிள். 2023 மாடல், சிங்கிள் ஓனருங்க. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கிலோமீட்டர்ஸ் வந்து 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஜென்யூனாக தான் இருக்கும். அது ஜென்யூனான கிலோமீட்டருங்க. சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள். இதில் வந்து பவர் ஸ்டீரிங், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸு, ஃபெதர் டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும். 15.4 லட்ச ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள். இது நியூ வெஹிக்கிள் எவ்வளோ இருக்கும்? அப்ராக்ஸ் 21 lakhs. சன்ரூஃப் எல்லாம் வந்துடும். மேலே சன்ரூஃபு, கிளாஸ் எல்லாம் சன்ஃபிலிம் இது ஒட்டியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் கிளாஸில். GT ப்ளஸ் இந்த டாப் எண்ட் இருக்கிறதுலே டாப் எண்ட். ஸோ GT வேரியன்ட் ரெகுலர் வேரியன்ட் கூட கம்மியாக இருக்கும் ப்ரைஸ். ஸோ GT அப்படின்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி 20 lakhs மேலே தான் இருக்கும் டெஃபினட்டாக. 21 lakhs. வெறும் 13,000 ஒன்று வண்டி. எவ்வளோ கோட் பண்ணுறோம் நம்ம ப்ரைஸு? 15.4 லட்சம் தான் கேட்குறோம். நெகோஷியபிள் பண்ணியே வாங்கி தரேன் கஸ்டமருக்கு. இதுக்கு லோனுங்க? லோன் 100% லோன் கிடைக்கும். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால். ஆமாம், இது வந்து இந்த பட்ஜெட் போகிறப்ப டெஃபினட்டாக கஸ்டமரோட ப்ரொஃபைல் முக்கியம். இதில் நீங்கள் இனிஷியலாக எதுவுமே பே பண்ண வேண்டாம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா Scorpio VLX 2008 மாடல், செகண்ட் ஓனருங்க. 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், ஏசி, பவர் விண்டோஸு, அலாய் வீல்ஸ் எல்லாம் வந்துடும். VLX வேரியன்ட்னால இது ப்ரைஸும் வந்து 4 லட்ச ரூபா தான் கேட்குது. FC இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு FC இருக்குது. இப்போ தான் பண்ணாங்க. இன்சூரன்ஸும் 1 இயருக்கு இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதுக்கு லோக்கல் ஃபினான்ஸில் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். லோக்கல் ஃபினான்ஸ் கிடைக்கும். 50% கிடைக்க முடியும். கண்டிப்பாக 60 to 70% கிடைக்கும். வென்டோ ஹைலைன் 2011 செகண்ட் ஓனருங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல். இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் 2017 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து ஒரு கம்பெனினால அவங்க 17 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் வந்து ஜென்யூனான கிலோமீட்டர். 1,12,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா தான் கேட்குது, நெகோஷியபிள். லோனும் பார்த்தீங்கன்னா 70 to 80% லோன் கிடைக்கும். இனிஷியலாக ஒரு 50K பே பண்ணிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம். 50,000 இருந்தாலே போதும். போதும். Volkswagen Polo 1.2 2011 மாடல், செகண்ட் ஓனர், பெட்ரோல், 1,13,000 ஓடி இருக்குங்க. ப்ரைஸ் வந்து 340 கேட்குது. பவர் ஸ்டீரிங், ஏசி, பவர் விண்டோ வந்துடும். ரெண்டு லைன். இது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இல்லையா? திருப்பூர் வண்டிங்களா? திருப்பூர் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு PY ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது ஒரு லேட்டஸ்ட் வேரியண்ட் தான். 2023 சிங்கிள் ஓனரில் இருக்குது. வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸ்கோடாவில் ஸ்லாவியாங்க. 1 லிட்டர் TSIங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நார்மல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபாக் லேம்ப்பு, அப்புறம் டியூயல் ஏர் பேக்கு, ABS, ரியர் AC, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இன்க்ளூட் ஆயிரும். நம்மளுக்கு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 11 lakhs கோட் பண்ணுது. அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். பாண்டிச்சேரி கஸ்டமராக இருந்தால் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி TN கஸ்டமராக இருந்தால் இது வந்து ரெடி டு பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம ஒரு ஸ்கோடா வண்டி தானா. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. 2022 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வேரியன்ட்னா. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 14,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ஆம்பிஷன் டைப்பு, 1 லிட்டர் TSI இன்ஜின்னு. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஸ்லாவியா மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ரியரில் AC, அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு, டச் ஸ்க்ரீனு, அலாய் வீல்ஸு, ABS, ஏர் பேக்கு, ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸு, எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா
11,75,000 கேட்குதுங்கண்ணா. இது மேக்ஸிமம் ஒரு 50,000 அந்த மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட் இருந்தாலே தாராளமாக லோன் பண்ணிக்கலாம்ண்ணா. 14,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி பொறுத்த வரைக்கும். ஆமாங்கண்ணா. குஷாக்கு வந்துட்டு நியூ கார் போக முடியலன்னு நினைக்கிறாங்க, தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ப்ரைஸிங் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் இதுலேயும் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இன்னமும் இதுக்கு லோன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் இல்லையா? மேக்ஸிமம் கிடைக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹூண்டாயில் கிரிட்டானா. இது ஒரு எஸ்யூவி டைப்பு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கிரிட்டாவில் டீசல் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. வெறும் 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுவுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டின்னு அந்த வண்டி. 2017 மாடல் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு. சன்ரூஃப் மட்டும் வராது, மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிரும். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 9,50,000 கேட்குறாங்க. இது ஒரு ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், ரியர் ஏசி, டச் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸு, சைடு மிரரு, உங்களுக்கு இதில் புஷ் ஸ்டார்ட் வந்துடும். அப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஏப்ரல் 2025 வரை லைவில் இருக்குது. இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 lakh இருந்தால் போதும்னா லோன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டாவில் டீசல் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. அதுவும் கிலோமீட்டர் கம்மியான வண்டி ரேர் தான். கிலோமீட்டரும் கம்மி தான், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதுலேயும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ் லிவாங்க. இது ஒரு ஜி வேரியண்ட்டு, பெட்ரோல் செக்மெண்ட்டுங்க. 2011 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க அந்த வண்டி. இதே இந்த ரேஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4.25 5 ரூபா சொல்லுவாங்க. நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா 3,50,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன்னு பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 lakh இனிஷியல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். முக்கியமாக எட்டியோஸ் லிவாவில் கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டரில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. இந்த இன்ஜின் வந்து குறைஞ்சபட்சம் இன்னும் 1 lakh ஓட்டி வச்சுருப்பாங்க. 40,000 அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கம்மி தான். இன்னும் பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணலாம். கம்பெனி சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் தானா? சூப்பர். ஸோ மெயின்டெனன்ஸும் இந்த வண்டியில் பெருசாக இருக்காது இல்லையா? ஆமாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலான ஸ்கோடாவில் ப்ரீமியம் வண்டி தாங்க. அக்டவியாங்க. 2017 சிங்கிள் ஓனரு எல்என்கே வேரியண்ட்டுங்க. இதில் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்பெஷலாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சன்ரூஃப்லேயே ஃபுல் சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். 8 ஏர் பேக் வந்துடும். டிஎஸ்ஜி கியர் பாக்ஸு. 17 சிங்கிள் ஓனருங்க. 1,51,000 ஓடி இருக்குங்க. நம்மளுக்கு நார்மலாக வர மாதிரி ஏர் பேக், ஏபிஎஸ்ஸு, நம்மளுக்கு டச் ஸ்க்ரீனு, ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஹெட்லேம்ப் வாஷர்ஸு, அதுக்கப்புறம் 360 பார்க்கிங் சென்சார்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 12,50,000 கோட் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் ஆப்ஷன் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஐடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 lakhs வரையுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த பட்ஜெட் போகிறப்ப கண்டிப்பாக ஐடி இருந்தால் நான் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாண்ணா. மேக்ஸிமம் லோனும் கிடைக்கும். அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு அக்டேவியா தானா. இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டைல் வேரியண்ட்டுங்கண்ணா. டீசல் செக்மெண்ட் தான். 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஒரு கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,48,000 ஓடி இருக்குது. அதே அந்த வண்டியில் வர்ற எல்லா ஆப்ஷனும் வந்துடும். சன்ரூஃபை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிரும்னா. உங்களுக்கு டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டிஎஸ்சி கியர் பாக்ஸ் இருக்கட்டும், 8 ஏர் பேக்ஸு, ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸு, மோட்டரைஸ்டு சீட்ஸு, அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஹெட்லாம்ப் வாஷரு, 360 பார்க்கிங் சென்சாரு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மாடலும் பார்த்துட்டிங்கன்னா அதை விட உங்களுக்கு 2 years இது ஜாஸ்தி தான். ஸோ இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 14,25,000 கேட்குதுங்கன்னா தாராளமாக அந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா லோன் போகலாம். ஐடி இல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 to 12 lakhs வரையும் தாராளமாக அந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஐடி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் லோனாகவே வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ப்ரீமியமில் அதுவும் ஒரு 7 seater வெஹிக்கிளுங்க. கோடா கொடியாக்குங்க. 2 liter இன்ஜின், டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வந்துடும். டீசல் செக்மெண்ட்டு, அதுவும் 4x4 வேரியண்ட். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டைல் வந்துடும். 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 4 டயர் பிராண்ட் நியூ டயர் தான். இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லைவில் இருக்குது. பேனோரமிக் சன்ரூஃப் வந்துடும். அதுவும் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு, அப்புறம் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு ப்ரீமியமாகவே வந்துடுங்க. நம்மளுக்கு சீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள், அதில் மெமரபிள் சீட்ஸ் வந்துடுமே. டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவருக்கும் வந்துடும். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா உட்கார பேசஞ்சர் சீட்டுமே அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நம்மளுக்கு ஏசி வந்துடும்.
புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நம்மளுக்கு கீலெஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து ஏர் பேக்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8 ஏர் பேக்ஸ் கிட்ட வந்துடுங்க நம்மளுக்கு. ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 23 lakhs கோட் பண்ணியிருக்கீங்க அந்த வண்டிக்கு. லோன் ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். 23 lakhs. ஆமாம், ஐடி கன்ஃபார்ம் தேவைப்படும். கோட் பண்ணுறது 23 lakhs, அதுலேயும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேங்கிங் ஃபினான்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். பட் லோன் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ப்ரொஃபைல் பொறுத்து ஐடி தேவைப்படும். ஆமாம், இந்த பட்ஜெட்ன்றனால இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா நிசானில் சன்னிங்க எக்ஸ்பி வேரியண்ட்டு. இதுதான் நம்மளுக்கு டாப் எண்டு டீசல் செக்மெண்ட்டுங்கண்ணா. 1,42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் 2025 வரை இருக்குங்கண்ணா. பேட்ரி பூசுங்கண்ணா. ஃப்ரண்ட் 2 டயர் பூசுங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, டிஎல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ், ரியர் ஏசி. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 4,25,000 கோட் பண்ணியிருக்கீங்கன்னா. ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வண்டி வேணும், ஆனால் ஒரு பட்ஜெட் பார்த்துட்டிங்கன்னா 5 to 6 lakhs வேணுன்றவங்களுக்கு ஸ்கோடாவில் சூப்பர் பார்க்கலாங்கண்ணா. சரிங்களா, இது ஒரு 2010 மாடல்னா, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் இன்ஜின் தான். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸு, டிஎஸ்டி கியர் பாக்ஸு, ரியர் ஏசி, அதுக்கப்புறம் மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். இது ரன் ஆகிருக்க கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,07,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குண்ணா. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 5,75,000 கேட்குதுங்கண்ணா. லோக்கல் ஃபினான்ஸாக பண்ண முடியும் இந்த வண்டிக்கு. சரிங்களா, ஒரு 2 lakhs அந்த மாதிரி டவுன் பேமெண்ட் பண்ணால் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா செடான் டைப்புங்க. ஹூண்டாயில் வெர்னாங்க, டீசல் செக்மெண்ட்டு. 2015 மாடல், மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. இது 1.6ங்க, எஸ் வேரியண்ட்டு, சிஆர்டி இன்ஜின் தான். கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,63,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மார்ச் 2025 வரை இருக்குங்க. நம்மளுக்கு நார்மலாக வர ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டூயல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு, ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம் வந்து இன்பில்டாகவே வர்றதா. ரிவர்ஸ் கேமரா அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அப்புறம் வந்து சைட் மிரர் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 5,40,000 கேட்குதுங்க. லோன் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80,000 டவுன் பேமெண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர். ஒரு 7 சீட்டர் வண்டிங்க, டொயோட்டோவில் இனோவா. ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி தாங்க. 2005 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,59,000 ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு. எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2025 அக்டோபர் மாதம் வரை இருக்குங்க. இன்சூரன்ஸு நம்மளுக்கு அக்டோபர் வரை லைவில் இருக்குங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, அப்புறம் உங்களுக்கு ரூஃப் ஏசி, இந்த ஆப்ஷன்லாம் வந்திருக்குங்க. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 4,25,000 கேட்குதுங்க. அது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.5 லட்சம் அந்த மாதிரி இருக்குன்னா தாராளமாக லோன் போய்க்கலாங்க. ஒரு ஃபியஸ்டா தாங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஆல்ரெடி 2 டீசல் வண்டி பார்த்துருப்போம். இது 2009 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,23,000 ஓடி இருக்குங்க. இதில் நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒர்க் மட்டுமே ஒரு 50,000 கிட்ட பண்ணியிருப்பாங்க. 4 டயரும் பிராண்ட் நியூ டயர் தான். சீட் கவர் புதுசு. அதுக்கப்புறம் BMW ஹெட்லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. டச் ஸ்க்ரீன் இருக்குது. 12 inch சப்வூஃபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்கு. 5 yearsக்கு உங்களுக்கு எஃப்சி வந்துடும். 1 years இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 1,98,000 தான். அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். லோன் ஆப்ஷன் வேணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அலாய் வீல்ஸும் 4 அலாய் வீல்ஸ் புதுசு தான். உங்களுக்கு ஏபிஎஸ் ஆப்ஷனும் வந்துடும். இது ஒரு ஜெட்டக்ஸி வேரியண்ட்டுங்க, பெட்ரோல். ஆமாம், பெட்ரோல். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா வென்யூங்க, ஹூண்டாயில். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிளுங்க. இது 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க. வெறும் 2,300 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே ரன் ஆகிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்? வெறும் 2,300 தான் கிலோமீட்டர். ஜென்யூன் தானே இதெல்லாம்? ஜென்யூன் கிலோமீட்டர். சூப்பர். சிங்கிள் ஓனர், 2023 கிலோமீட்டரும் 2,300. அதிபயங்கரம். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா திருச்செந்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். TN 92. ஆமாங்கண்ணா. இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர் வண்டி. முக்கியமாக கிலோமீட்டர் வந்துட்டு வெறும் 2,300 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆமாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும், ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், டூயல் ஏர் பேக் வந்துடும், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஏசி வந்துடும், அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் வந்துடும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, ஸ்பீட் சென்சிங் லாக், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு.
இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 8,65,000 கோட் பண்ணியிருக்குன்னா அது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 0 டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த கேப்பில் ஒருத்தர் நின்றுருக்காரு, அவர் என்ன சேலுக்கு தானா? ஆமாங்கண்ணா. சேவல் பயங்கரமான சேவலாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா டாட்டா விஸ்டாங்க. ஒரு குவாட்ராஜெட் இன்ஜின் வண்டிங்க. 2012 மாடல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 94,000 ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு லைவில் இருக்குது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,65 கேட்குதுங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா டாட்சனில் ரெடிகோங்க. 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. அலாய் வீல்ஸ் இதில் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் வீல்ஸ் தான் வரும். உங்களுக்கு அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. 4 டயரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது டயர் தான். சிங்கிள் ஏர் பேக்கோடு வந்துடுங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ, பவர் ஸ்டேரிங், ஏசி, அதுக்கப்புறம் ஆடியோ சிஸ்டம் இந்த ஆப்ஷன்லாம் வந்துடும். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,35,000. லோன் வேணாலும் நம்ம 2 lakhs வரையும் தாராளமாக பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாட்சன் ரெடிகோ தானா. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இது 2017 மாடலுங்கண்ணா. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 89,000 ரன் ஆகிருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா. நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2,55,000 கேட்குதுங்கண்ணா. லோன் ஆப்ஷன் போனீங்கன்னா தாராளமாக 2 lakhs வரையும் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஆல்டோவில் எல்எக்ஸுங்கண்ணா. 2008 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா. 5 years இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்கு. 1 year இன்சூரன்ஸ் இருக்குது. 4 டயர் பிராண்ட் நியூ டயருங்கண்ணா. அப்புறம் சீட் கவரு எல்லாமே உங்களுக்கு புதுசு தான். பவர் ஸ்டேரிங், நம்மளுக்கு ஏசி அந்த ஆப்ஷன் வந்துடுங்கண்ணா. நார்மலாக பேசிக்கலாக நம்மளுக்கு ஓட்டி பழகணும், பெருசாக மெயின்டெனன்ஸ் வராது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகுதுன்னா. ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1,75 கேட்குதுங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டாக்கும் பார்த்துருக்கோம். டோட்டல் ஸ்டாக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்ண்ணா? கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா எல்லா மொத்தம் டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. கார் ஃபோட்டோஸு, டீட்டெயில்ஸு, வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்குது. கேட்லாகில் இருக்குது. அது இல்லாமல் வேறு ஃபோட்டோஸ் தனியாக வீடியோவோட வேணும்னா அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. வித் ப்ரைஸிங்கோடவே இருக்கும். வித் ப்ரைஸிங்கோடவே. ப்ரைஸிங் வந்து வீடியோவில் சொன்னது தான் ப்ரைஸிங் நினச்சிட வேண்டாம். அப்படியெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அதுலேருந்து நெகோஷியபிள் தான். நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தருவோம். ஓகே. டேரக்ட் கஸ்டமர்கிட்டயே வந்து உட்கார வச்சு பேசி வாங்கி தரோம். ஆனால் முக்கியமாக யோசிக்கிறது என்னன்னா, மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கலாமான்னு யோசிப்பாங்க. தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம மெக்கானிக் இருக்காங்க, அவங்க மெக்கானிக் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு கொண்டு போய்க்கலாம். லேட்டஸ்ட் வண்டி எல்லாம் செக் பண்ணியே எடுத்துக்கலாம். ஓகே. அதே போல் ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஃபினான்ஸ் வந்து 100% பண்ணி கொடுத்துருவோம். ஆகாட்டியும் நம்ம வந்து வேறு ஃபினான்ஸெல்லாம் இருக்காங்க, அவங்கள கொடுத்து லேட் ஆகும் 1-2 days இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குற சப்போர்ட் அதுதான். அதனால் எக்காரணத்துக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக டெலிவரி கொடுத்துடலாம். அவங்க வரணுன்ட்டே அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே தரவா செக் பண்ணியே கொடுத்துடலாம். ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ரைட். இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட, சூப்பரான ப்ரைஸிங்கோட நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வருவீங்க. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ.